நம்ம சின்ன குழந்தைங்க சகதியில விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சகதியில விழுந்த குழந்தைய பார்த்து நம்ம என்ன கேட்போம்? நீ என்ன எங்க இருக்க? ஏன் இந்த குப்பையில இருக்க? ஏன் இந்த அழுக்குல இருக்க? நீ எங்க இருக்க பாரு. தேவன் கேட்கிறார். அருமையான ஏதேன் தோட்டம் போன்ற ஒரு நல்ல ஒரு கிராமம், அதிலே அழகிய ஒரு ஆலயம். இன்றும் கடவுள் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இங்க வந்திருக்கிற நாமெல்லாம் சொல்றோம், நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய கிராமத்துக்காகவும் நம்முடைய தேசத்துக்காகவும் இன்று திறப்பின் வாசலிலே நின்று அவரை துதிக்கும்படியாய் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சிருஷ்டிக்கும் அதனுடைய கடமைகளை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கு. மரங்கள் அதனுடைய வேலையை செய்யுது. அது ஒரு மரத்தோட கனி இன்னொரு மரத்துல வராது. மாமரமா இருந்தா அது மாமரமா தான் இருக்கும், பலாமரமா இருந்தா அது பலாமரமா தான் இருக்கும். ஒரு சின்ன செடி புல் பூண்டு கூட கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு கடவுளை துதிச்சுட்டு இருக்கு. மனிதன் எங்கே இருக்கிறான்? மனிதனுக்குரிய காரியங்களை செய்கிறானா? மனிதன் எதற்காக சிருஷ்டிக்கப்படுகிறான்? எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டால் கடவுளா? தேவனை துதிப்பதற்காகவே படைக்கப்பட்ட மனிதன். இன்னைக்கு என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலைனா என்ன? நம்ம அடிக்கடி நம்ம பிரசங்கெல்லாம் கேட்போம், நம்ம ஜெபத்திலேயே நம்ம சொல்லுவோம் கண்மலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்மலை அப்படின்னா என்ன? கண்மலை என்பது ஒரு திடமான பாறைகளினால் உண்டாக்கப்பட்ட ஒரு மலை. அறிவியல் வளர்ச்சி அடைவதற்கு முன்னால் ஒரு எதிரிகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள அவர்கள் மலைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். நம்ம திருவாரூர் மாவட்டம் இல்லையா, அங்கு கூட ஒரு புகை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த புகை 200 பேர் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய குகை, அதாவது 200 பேர் வசிப்பதற்கான ஒரு குகை. மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்ற வாக்க கூட காப்பாற்ற மாட்டாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறத ஒரு சில வாக்கு கொடுத்தாங்க, வாங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் மாறி போயிருக்காங்க. ஆனா மாறாத ஒரே
எல்லாரும் சேர்ந்து நாங்க இங்க இருக்கிறோம். அதனால எல்லாரும் சேர்ந்து பாடணும். நீங்களும் பாடணும். நீங்க தான் சத்தமா பாடணும். இயற்கை சீற்றத்துல. ஆனா இப்போ ஒரு வருஷத்துக்கு 400 பேர் வச்சிருப்பாங்க. எத்தனை மடங்கு? 4 மடங்கு. இயற்கை சில நேரங்களில் சீற்றங்களை கொடுத்து பாவம் பெருகி வரும்போது இயற்கை சீற்றங்கள் உண்டு. கிறிஸ்துவ வருவதற்கான முதல் அடையாளமே இயற்கை சீற்றங்கள். அந்த இயற்கை சீற்றங்களை பார்த்து நம்ம சில நேரங்கள் என்ன செஞ்சோம்? பயன்படுத்தணும். இப்போ குரங்கு அவங்க வித்தியாசமா பேர் வைக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திட்டே இருக்கு. நம்மளும் பயன்படுத்தோம். பயந்து ஏன் பயந்தோம்? நம்ம செத்துருவோமோ, நமக்கு மரணம் வந்துருமோ பயந்தோம். இன்னும் ஒரு பயம், திகில். வெளியில வீட்டு ஜன்னல் கூட திறப்பான், திகில் அடிச்சு. அது காரணம் என்ன தெரியுமா? அது ஒரு விசுவாச பயம். வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யணும், ரொம்ப மனம் வேதனை. அப்போ அந்த ஆலயத்துல அந்த சைடுல வந்து கண்ணீர் அந்த ஒரே ஒரு வேலை தாங்க. இந்த ஆலயத்தில் நான் சொல்றது 1997 இந்த ஆலயத்துல இருந்து கர்த்தரை கண்ணீரை கண்டா. அல்லேலூயா. ஒரு அருமையான வேலையை கொடுத்தார். இன்னும் எனக்கு என்னென்ன வேணுமோ இந்த ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இந்த ஆலய பணியாளருக்கு கூட தெரியும். ராத்திரி 9 மணிக்கு அவங்க அடைக்கிற நேரத்தில் நாங்கள் வருவோம். அந்த அண்ணன் என்ன செய்வாங்கன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக உட்காந்துருப்பாங்க. எல்லாத்தையும் அடைச்சிட்டு நம்ம வெளியில வருவோம். என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு கோஆபரேஷன். பிள்ளைகளுக்காக எங்கேதான் ஜெபம் பண்ணுவோம். கடவுளுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரு. பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக எங்கேதான் ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. நடுவிலே சொல்லிக்கும் சுத்த ஜோதியே அப்படிங்கிற ஒரு பாட்டை நம்ம உற்சாகமா நம்ம அவரை நோக்கி பாடுறோம். ஆலயத்துல இருந்து நம்ம பாடுறது அது சிங்காசனத்துக்கு வரைக்கும் போய் இருக்கணும். சந்தோஷமா பாடணும்.
இயேசுவின் மூலம்
ஜெபம் கேளுங்க, ஜீவனுக்கு நல்ல பிதாவே.